அதெல்லாம் விட இப்ப நான் சொல்ல போற சம்பவம் தான் இந்த போரோட மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த போகின்ற சம்பவம். நான் சொல்ல போறதை இப்போ எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா இது நடைபெறக்கூடிய போரை விட மிகப்பெரிய சம்பவம் எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் எங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுதுங்க. தமிழ்நாட்டில் உலகமே ஸ்தம்பிக்க போற சம்பவம். இந்த போர் முடிவதற்கு முன்னாலோ இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதோ சம்பவம் நடந்துரும். கூடிய சீக்கிரம் நடந்துரும். உலக நாடுகள்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற போகின்ற சம்பவத்தை பார்த்து சம்பிச்சிரும். இப்போது இந்த போர் நடைபெற்று கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ஸ் பயங்கரமா ஒரு பெரிய குளறுபடி ஏற்படும். பிரச்சாரத்துக்கு போக முடியாதுங்க. பிரச்சாரம் போக முடியாது. பிரச்சாரம் தடைபடும். மற்றும் எலெக்ஷன் டேட்ஸ் ஒத்தி போடப்படலாம். ஒரு 20 நாள் தள்ளி போடக்கான வாய்ப்புகளும் அதிகம். யார் நாட்டை யார் கபலீகரம் செய்யறது? நாம கபலீகரம் செஞ்சிட்டா அமெரிக்கா என்ன நினைக்குது? நாம ஈரான கபலீகரம் செஞ்சிட்டா வீழ்த்தி விட்டால் நாம கபலீகரம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வளங்கள் கிடைச்சிரும். அது ஒண்ணு மட்டும் கிடையாது. வளங்கள் கிடைச்சிரும். அங்க எரிவாயு விலை, அங்க பேசிக்கா எல்பிஜி பெட்ரோல் எல்லாமே விலை குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைப்பற்றியாச்சுனாவே அவங்க விலை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒண்ணு. ஆனா அது மட்டுமே கிடையாதுன்றாங்க. ஆனா ஈரானு இப்பதான் பயங்கர பலம் கொண்டு எழுந்திருக்கு. சாதாரணமா தான் இருந்தவங்கள தட்டி எழுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போரை தொடங்கவே இல்லை, நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் போரை தொடங்கினீர்கள், இங்க பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைங்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, தொட்டிலையும் ஆட்டிட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் சொரிஞ்சு விட்டாங்க. ஈரான் எப்படின்னா அவரோட மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, 1 கண் எதிரிக்கு போகணும். நாங்க அசர்ற மாதிரி இல்ல. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க அமெரிக்காவுக்கு? உங்களோட அமெரிக்காவோட ஐடி நிறுவனங்கள் எல்லாம் நாங்க தாக்குதல் செய்ய போறோம் இருக்காங்க. அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், IBM போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் நாங்க தாக்குதல் செய்ய போறோம் அப்படின்னு அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார்கள். ஆனா சொன்னதோட நிக்க மாட்டாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சொன்னா செஞ்சிருவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட வீடியோ பதிவுல நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்லியிருப்பேன், முன்கூட்டியே சொல்லியிருப்பேன், ஜோதிட ரீதியாக சொல்லியிருப்பேன், பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் சொல்லியிருப்பேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாருங்க, பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தா 6 லட்சம் கோடி இழப்பு. பங்கு சந்தையில் வரலாறு காணாத 6 லட்சம் கோடி இழப்பு. மேலும் மேலும் இழப்புகள் தொடரும். பெட்ரோல் பங்குக்கு போங்க, மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சிட்டாங்க, பதற்றம் அடைந்து விட்டார்கள். எங்கேயோ நடக்கிற போர் ஈரான் நடக்க போது, நமக்கு எங்கடா வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. நம்மளாம் கனெக்டட் இருப்பேன். அப்போ நீங்க போங்க, எந்த ஊரா இருக்கட்டும், பெட்ரோல் பங்கு டேங்க ஃபில் பண்றாங்க. வண்டியா இருந்தாலும் காரா இருந்தாலும் டேங்க ஃபில் பண்றாங்க. ஏன்னா கிடைக்காம போயிட போகுதுன்னு. அமெரிக்காவில் ராணுவ ஆட்சி மாற்றம் ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படியே ட்ரம்ப் எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நாடே ஸ்தம்பிச்சிரும். உலக நாடெல்லாம் ஸ்தம்பிச்சிரும். சர்வ நாசமாகிடும். பொருளாதார இழப்பு எல்லா நாடுகளுக்கும் ஏற்படும். எப்படி 2020ஆம் ஆண்டு கொரோனா ஏற்பட்டதோ, லாக்டவுன் ஏற்பட்டதோ, அதை விட கொடூரமா இருக்கும். இந்த போர் நீடித்தது என்றால் கொடூரமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி AL சூர்யா. இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, ஈரான் இஸ்ரேல் போர் மூல காரணம் என்ன? இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த போர் நடைபெறுவதால் என்னென்ன பாதிப்புகள் உலக நாடுகளுக்கு மற்றும் இந்தியாவுக்கு ஏற்படும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி புதுசா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு இந்த எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகள், இப்போது சண்டை போட்டு கொண்டிருப்பது எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகள். அதனால இதை பத்தி நான் கொஞ்சம் பிரீஃபா ஒரு விழிப்புணர்வா இதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ கேஸ் விலை ஏறி போச்சு ஆல்ரெடி. இப்போ ஸ்ரீலங்கால டீசல் பெட்ரோல்லாம் விலை ஏற்றிட்டாங்க. இப்போ தட்டுப்பாடு காரணமாக வரும் காலங்களில் நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவிலும் உயர்த்தப்படும். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், ஈரான்ல சண்டை போடுறாங்க, இஸ்ரேல சண்டை போடுறாங்க, இங்க நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேஸ் புக் பண்ற ஏஜென்சியோட நம்பருக்கு நீங்க போன் போட்டீங்கன்னா நாட் ரீச்சபிள், அன்அவைலபிள், டெட்டா இருக்கும். நீங்க கேஸை புக் பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு.
மத்திய அரசு, ஒன்றிய அரசு இந்த எரிபொருள், இந்த கேஸ் நிரப்பும் நிறுவனங்களுக்கு ஒரு 10% உயர்த்த சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நாம இந்தியாவுல நாம தோன்றும் மண்ணை தோண்டணும்னா நமக்கு இங்க தண்ணி கிடைக்குங்க. ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது என்ன பிரச்சனை, மூல காரணம்னு தெரியாது. இப்போ நான் பெட்ரோலியம் படிப்பு படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஷார்ப்பா நீங்க கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா புரியும். இப்போ போற போக பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா நமக்கு சட்டையில நாத்த சட்டை தான் போட்டுக்கணும். சட்டை வேணா போட்டுக்கலாம், புது சட்டை போட்டுக்கலாம். அதாவது க்ரூட் ஆயில் அதுதான் மூலகர்த்தாங்க. எந்த பொருளை நாம இன்னைக்கு பயன்படுத்துறோமோ எல்லாமே அது க்ரூட் ஆயில் தான். பேஸே க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் தான். அப்ப இந்தியாவில் அந்த க்ரூட் ஆயில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்குது, ஆனால் சொற்பமா கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தா 100க்கு 15% கிடைக்குதுங்க. 15% எங்கெல்லாம் கிடைக்குது இது பாத்தீங்கன்னா அசாம்ல கிடைக்குது, ஆஃப் ஷோர் அப்படின்வாங்க, ஆஃப் ஷோர் அசாம்ல கிடைக்குது, வைசாக்ல கிடைக்குது, அப்புறம் நாகப்பட்டினத்துல கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓரளவு கிடைக்குது, சொற்பமா கிடைக்குது. நான் சொல்றேன் 15%. அப்போ ஆனா வளைகுடா நாடுகளான ஈரான், ஈராக், கத்தார், பஹ்ரைன், இது மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட், இது அவங்க பாலைவனம் மாதிரி இருக்கும் அந்த ரீஜன். அங்கெல்லாம் நீங்க தோண்டுனீங்கன்னா எப்படி தங்கம் சுரங்கம் இருக்குல்ல, அது மாதிரி அவர்களுக்கு மூலாதாரமே எண்ணெய் தான். அந்த வளைகுடா நாடுகளுக்கு பிரதானமே எண்ணெய், கச்சா எண்ணெய் தான். அங்க தோண்டுனீங்கன்னா எப்படி தண்ணி இங்க வருதோ அது மாதிரி அங்க எண்ணெய் கிடைக்குங்க. அந்த எண்ணெயை ஈரான் யாருக்கெல்லாம் விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு, நட்பு நாடுகள், ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் விற்கிறாங்க. இப்போ நாமளும் மன்மோகன் சிங் காலத்துல ஈரான்ட்டு நாம வாங்கிட்டு இருந்தோம். அப்பையும் அமெரிக்கா, யுஎஸ் தடை விதித்திருந்தாலும் இப்போ மன்மோகன் சிங் அந்த ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது நாம ஈரான் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில வாங்கிட்டு இருந்தோம். க்ரூட் ஆயில் இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது. இப்போ ரிஃபைனரியில நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியும். இப்போ ஃபிளைட் ஓடுது, ஃபிளைட் இப்போ நம்ம வந்து டீசல் பெட்ரோல் மாதிரி ஃபிளைட்டுக்கு டீசலோ பெட்ரோலோ கிடையாது, ஏடிஎஃப்னு வாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு. அதுல தான் ஏன்னா ஹை பவர் இன்ஜின், அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் போட்டால் தான் அது வந்து ரன் ஆகும். டீசல் 100 ரூபாய்னா அது வந்து 2 மடங்கு. க்ரூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியூப், இப்போ பிளாஸ்டிக்ஸ், இப்போ டிடர்ஜென்ட், நம்ம சொன்னேன் சட்டை நாத்த சட்டை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டிடர்ஜென்ட் பவுடர், நீங்க ஹார்பிக் கக்கூஸ் கழுவுற இது, மற்றபடி டிஷ் வாஷ், இது பாத்திரம் துளக்கிறது, அப்புறமா சட்டைக்கு வாஷிங் மிஷின் லிக்விட், வாஷிங் மிஷின் பவுடர், இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. இப்பதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்ஏபி நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த பிளான்ட்ல ரிஃபைனரியில ஒர்க் பண்ணிருக்கேன். எல்ஏபினா லீனியர் அல்கைல் பென்சின் அப்படின்ற ப்ராடக்ட். அதுல இருந்தா நமக்கு டிடர்ஜென்ட் பவுடர், சோப்பு, லிக்விடு, டிஷ்வாஷ் பாரு, டிஷ்வாஷ் லிக்விட், இவ எல்லாமே வந்து அந்த எல்ஏபின்ற அந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்குது? அந்த எல்ஏபி பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில இருந்து கிடைக்குது. ஸோ இப்படி க்ரூட் ஆயில இருந்து ஒரு டெம்பரேச்சர்ல, இந்த டெம்பரேச்சர் பாய்லர் இருக்கும், பெரிய பெரிய பாய்லர்ஸ் இருக்கும், அதுல வந்து எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், மற்றபடி டீசல், கெரோசின், இதுக்கெல்லாம் ஒரு செட்டன் டெம்பரேச்சர் அண்ட் ஒரு இது இருக்கும், ஒரு கிராஃப் ரேடியஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர்ல இது ப்ராடக்ட்ஸ் வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸ் க்ரூட்ல இருந்து கிடைக்குது. அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் சண்டை போடுறாங்க, எதனால இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அட்டாக் பண்ணாங்க? அதாவது ஈரான் ரொம்ப எப்படி சொல்றது, சும்மா தான் இருந்தாங்க. இப்ப ஈரான் பார்த்தா சும்மா தான் இருந்தாங்க. அதாவது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அப்படிதான் சும்மா கிடந்தவனை தட்டி எழுப்பிட்டாங்கோ. ஈரான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் ஒரு வல்லரசான நாடு அப்படின்னு உலக நாடுகள்லாம் ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு இன்னைக்கு அவங்கள திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. அவர்கள்ட்ட படைபலம் இருக்கான்னு கேட்டா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட படைபலம் இருக்கு அவங்கள்ட்ட. கடற்படை 1 லட்சத்துக்கு மேல இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு, அவங்கள்ட்ட ட்ரோன்ஸ் இருக்கு. அப்ப என்னதான்டா பிரச்சனை? சிம்பிளா சொல்லவா, அதாவது குப்பனும் சுப்பனும் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சிருந்தானா. புரியுற மாதிரி சொல்றேன், எளிமையா புரியுற மாதிரி. குப்பனும் சுப்பனும் ஒரு ஏதோ ஒரு புறம்போக்கு நிலம் நினைச்சு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சிருந்தானா. அப்போ திடீர்னு அவன் தோண்டுனானா, அந்த நிலத்தை அவன் போய் அந்த தோண்டுனானா. தோண்டும் போது பார்த்தா அங்க புறம்போக்கு நிலம் இல்லையா, அது தங்க சுரங்கமா. தோண்ட தோண்ட தங்க சுரங்கம் வருதான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பெரிய மனுஷன் அரசியல்வாதி ஒருத்தர் என்ன பண்றாரு, எப்படியாவது இவங்கிட்ட இருந்து நாம இந்த 5 ஏக்கர் தங்க சுரங்கத்தை, நிலம் இல்ல தங்க சுரங்கத்தை வாங்கிடணும்னு போட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இது பாருப்பா, இது மாதிரி உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்றேன், உதாரணத்துக்கு ஒரு 50 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்றனா எனக்கு இந்த நிலத்தை
எனக்கு என் பேருக்கு நீ மாத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவன் தங்க மூட்டை இடுற வாத்து அறுப்பானா, அந்த வாத்தை அது விற்பானா? அவன் காலங்காலமா கோடி கோடியா பணம் கொட்ட போகுது, தங்க சுரங்கத்துல இருந்து சுரண்ட வந்துகிட்டே இருக்க போது அவன் கொடுப்பானா? அவன் கொடுக்க மாட்டேன்றான். கொடுக்க மாட்டேன்னா இந்த அரசியல்வாதி என்ன பண்றாரு? அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு. நீ ஒழுங்கா கொடுக்கலையோ உன்னோட புள்ள குட்டி உன் பொண்டாட்டி உன்னை என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்றேன்னு பண்றாரு. அவன் பயந்து போயிடுவான், அவன் கொடுத்துருவான் அப்படின்னு அவரு அந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறாரு. ஆனா அவனுக்கும் அரசியல்வாதி தெரிஞ்சிருக்குது அந்த பக்கமா. அப்போ என்ன பண்றான்? நீ பண்றியா நான் பண்றேன் அப்படின்னு அவன் சண்டை போடுறான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தங்க சுரங்கத்தை புடுங்க பாக்குறான். இப்போ மன்னர் ஆட்சியில முன்னாடி எல்லாம் பார்த்தா நாம கபலீகரம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாடு வீக்கா இருக்கு அப்படின்னா, அவர்கள் பலவீனமா இருக்கார்கள் அப்படின்னா அவர்கள் மேல போர் தொடுத்து அந்த நாட்டை கபலீகரம் செஞ்சு அவனுடைய மனைவி அதுக்கப்புறம் நகை அப்படிலாம் எல்லாமே கொள்ளை அடிக்கிறது. இப்படிதான் அரசர்கள் முன்னாடி வாழ்ந்த அரசர்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அதே போலதான் இன்னும் கிளீனா புரிய வைக்கணும்னா, ஒரு அழகான பொண்ணு இருக்குங்க. ஓகே, ஒரு அழகான பொண்ணு இருக்கு. அவளுக்கு 2 மாமா பசங்க இருக்காங்க. அப்புறமா வெளியில இருந்து நிறைய பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்க அரசியல்வாதி பையனும் ஆசைப்படுறான். அப்போ மாமா பையனை தான் இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. 2 மாமா பையன்ல ஏதோ ஒரு மாமா பையனை பிடிச்சிருக்கு வச்சுப்போமே. ஓகே, அது கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுது. ஆனா அரசியல்வாதி பையனும் ஆசைப்படுறான், அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறான். போய் பொண்ணு கேட்கறாங்க. ஆனா பொண்ணு சம்மதிக்க மாட்டேன்னுது. அவங்க அப்பா அம்மாவும் பொண்ணுங்க சம்மதம் இல்ல, தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இந்த அரசியல்வாதி போயிட்டு பயங்கரமா மிரட்டுறானுங்க, இல்ல பொண்ணை தூக்கிடுவோன்றானுங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் இப்போ இஸ்ரேல் ஈரான் போருக்கான ஒரு மூல கருத்தா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் நாட்டை யார் கபலீகரம் செய்யறது? நாம கபலீகரம் செஞ்சிட்டா அமெரிக்கா என்ன நினைக்குது? நாம ஈரானை கபலீகரம் செஞ்சிட்டா, வீழ்த்தி விட்டால், நாம கபலீகரம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வளங்கள் கிடைச்சிரும். அது ஒண்ணு மட்டும் கிடையாது, வளங்கள் கிடைச்சிரும். அங்க எரிவாயு விலை, அங்க பேசிக்கா எல்பிஜி பெட்ரோல் எல்லாமே விலை குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைப்பற்றியாச்சுனாவே அவங்களுக்கு விலை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒண்ணு. ஆனா அது மட்டுமே கிடையாதுன்றாங்க. அதாவது காமேனின்னு சொல்லி இப்போ சமீபமா இறந்து போனார். அவர் யாருன்னு பார்த்தா, காமேனி அப்படின்றவரு 1989 ஆண்டு முதல் 2026 இப்ப வரைக்கும் ஈரானின் அதி உயர் தலைவராக பதவியில் இருந்தார். இப்ப வரைக்கும் இறந்து போற வரைக்கும் அவரை பிளான் பண்ணி அவர் தான் இடையூறு கொடுத்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. சோ அப்பனா அவரை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நாம ஈரானை கைப்பற்றலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்கோ. அதே மாதிரி அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் போட்டாங்க. எப்படி கருப்பாடை செட்டப் பண்ணி எங்கெல்லாம் அவர் நடமாடுறாரு, அவரோட நடவடிக்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி போட்டா முடிஞ்சிச்சு சங்கதி, அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா ஈரானு இப்பதான் பயங்கர பலம் கொண்டு எழுந்திருக்கு. சாதாரணமா தான் இருந்தானுங்க, சாதாரணமா இருந்தவங்கள தட்டி எழுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ அவர் இறந்து போன பிறகு அவருடைய மகன் முஸ்தபா கமேனி அவர் பாத்தீங்கன்னா அவரு 1987 88களில் ஈரான் ஈராக் போரின் போது இவர் ஒரு ராணுவ பிரிவிற்கு கட்டளை அதிகாரியாக போரிட்டுள்ளார். ராணுவ பிரிவுக்கு. அப்ப இவரே 87 88 ஈரான் ஈராக் போர்ல முன்னாடி நின்று சண்டை போட்டவர், ராணுவ பிரிவுக்கு அதிகாரியாக இருந்தவர். காமேனியோட அவரோட மகன் தான் பயங்கரமா இப்ப செயல்கள்லாம் செய்ய போறாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வெறி கொண்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போரை தொடங்கவே இல்லை, நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் போரை தொடங்கினீர்கள், இங்க பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைங்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, தொட்டிலையும் ஆட்டிட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் சொரிஞ்சு விட்டாங்க. ஈரான் எப்படின்னா அவரோட மனோநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, 1 கண் எதிரிக்கு போகணும், நாங்க அசர்ற மாதிரி இல்ல. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு? உங்களோட அமெரிக்காவோட ஐடி நிறுவனங்கள் எல்லாம் நாங்க தாக்குதல் செய்ய போறோம் இருக்காங்க. அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் நாங்க தாக்குதல் செய்ய போறோம் அப்படின்னு அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார்கள். ஆனா சொன்னதோட நிக்க மாட்டாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சொன்னா செஞ்சிருவாங்க. இப்போ இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படின்ற ஒரு வழித்தடம் இருக்கு.
இந்த கப்பல் போக்குவரத்துக்கு. முக்கியமா ஈரான் கையில தான் இருக்கு. அவர்கள் அந்த இதுக்கு எண்ணெய் கப்பல்கள் வர முடியாதபடிக்கு தடை விதிச்சிட்டாங்க. அப்பதான் வர முடியாது. இப்போ இந்தியாவுக்கே கொண்டு வரணும்னா ஹார்மூஸ் ஜலசந்தி அந்த வழித்தடத்தின் மூலமாக தான் நாம ரஷ்யால இருந்து கூட நம்ம எடுத்துட்டு வர முடியும். அதை தடை விதித்து விட்டார்கள் என்றால், அதை மூடிட்டாங்கன்னா நாம சுத்தி வரணும். கிட்டத்தட்ட இப்படி தொடர மூக்க இப்படி தொடர மாதிரி 1 மாசம் அப்புறமா தான் நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரும். இப்ப நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம், நடுவுல வாங்காம விட்டுட்டோம். இப்ப நம்ம மறுபடியும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சப்சிடி பிரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ரஷ்யா நமக்கு நட்பு ரீதியாக. இப்போ டிமாண்ட் ஏற்பட்டதன் காரணமாக பாத்தீங்கன்னா அவங்க சப்சிடி எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்குற விலைக்கு தான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈரான் என்ன பண்ணுது, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கச்சா எண்ணெயை அப்படியே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டோம் என்ன பண்ணாங்க, ப்ராசஸ் பண்ணி இவங்க வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு கணிசமான விலை ஏற்றி அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, க்ரூடு கச்சா எண்ணெய் 1 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. 1 மில்லியனா தெரியும், 10 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. 10 லட்சம் பேரல் வாங்குறோம். ரஷ்யாட்ட மட்டும்தான் வாங்குறோமா? ரஷ்யாட்ட தான் மேஜரா வாங்குறோம். அப்புறமா நம்ம ஈராக்ட வாங்குறோம், சவுதி அரேபியால வாங்குறோம், அப்புறம் பஹ்ரைன்ல வாங்குறோம். இப்போ சின்ன சின்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் குட்டி நாடுகள்கிட்ட வாங்குறோம். ஆனா மேஜரா வாங்குறது நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்குறோம். சப்சிடி பிரைஸுக்கு ரஷ்யா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாம இங்க விலைவாசி உயரும். இப்ப கிட்டத்தட்ட $90 நினைக்கிறேன் ஒரு பேரல் நமக்கு கொடுத்துட்டு இருந்த பிரைஸ். $90 நினைக்கிறேன். அது அவங்க சப்சிடி இல்லாம கொடுத்தா அது $90 மேலதான் போகும். அப்போ விலைவாசி உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட வீடியோ பதிவுல நீங்க எடுத்து பாருங்க, நான் சொல்லியிருப்பேன், முன்கூட்டியே சொல்லியிருப்பேன், ஜோதிட ரீதியாக சொல்லியிருப்பேன், பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் சொல்லியிருப்பேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாருங்க, பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தா 6 லட்சம் கோடி இழப்பு. பங்கு சந்தையில் வரலாறு காணாத 6 லட்சம் கோடி இழப்பு. மேலும் மேலும் இழப்புகள் தொடரும். இந்த போர் முடிகிற வரைக்கும் தொடரும். ஏன்னா எல்லாரும் ஷேரை வித்துட்டு போகதான் பார்ப்பாங்க. போதுண்டா, கிடைச்ச வரைக்கும் உள்ளதும் போக போகுது, இருக்கிற வரைக்கும் வித்துருவோன்னு நிறைய பேர் இப்ப விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல கேஸ் புக் பண்றதுல பெட்ரோல் பங்க்ல பார்த்தா அவ்வளவு கூட்டம் நிக்குது. இப்ப எல்பிஜி ஆல்ரெடி ஆட்டோ கேஸ்ல ஓடக்கூடிய ஆட்டோலாம் பார்த்தா கேஸ் இல்லைன்னு சொல்லி திரும்ப அமிச்சிட்டாங்க. அங்க ஒரே கூட்டம். பெட்ரோல் பங்குக்கு போங்க, மக்கள் எல்லாம் பீதி அடைஞ்சிட்டாங்க, பதற்றம் அடைந்து விட்டார்கள். எங்கேயோ நடக்கிற போர், ஈரான் நடக்க போது, நமக்கு எங்கடா வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. நம்மளாம் கனெக்டட்னு இருப்பேன். அப்போ நீங்க போங்க, எந்த ஊரா இருக்கட்டும், பெட்ரோல் பங்கு டேங்கை ஃபில் பண்றாங்க. வண்டியா இருந்தாலும் காரா இருந்தாலும் டேங்கை ஃபில் பண்றாங்க. ஏன்னா கிடைக்காம போயிட போகுதுன்னு. ஒரு நிகழ்வு நடந்துச்சா, மற்றொரு நிகழ்வு எடுத்து பாருங்க. பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் சொல்லியிருப்பேன். 2026ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் சொல்லியிருப்பேன். எடுத்து பாருங்க. அதே போல மூன்றாவது, பல பேர் வேலையை இழப்பார்கள் சொல்லியிருப்பேன். அமெரிக்காவில் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் பல பேர் வேலை இழப்பார்கள், இந்தியாவை நோக்கி வருவார்கள் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதம், பொருளாதார இழப்பு. போர் சண்டை புரியுறாங்கன்னா, ஒரு மிசைல் ஒரு ட்ரோன் விடுறாங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகளை இழந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ட்ரம்ப் மீது, டொனால்ட் ட்ரம்ப் மீது பயங்கர கொந்தளிப்புல இருக்கிறாங்க அமெரிக்கர்கள். அமெரிக்கால வாழக்கூடியவர்கள் பயங்கர வெறுப்புல இருக்காங்க. எப்படா இந்த ட்ரம்ப் போவாரு அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பார்த்தா இன்னொரு ரீசனும் சொல்றாங்க. அதாவது ஈரான் பயங்கர கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா கத்தார் அட்டாக் பண்ணிருக்காங்க, சவுதி அரேபியா அட்டாக் பண்ணிருக்காங்க, பஹ்ரைன் அட்டாக் பண்ணிருக்காங்க சமீபமா. இப்போ பஹ்ரைனோட மன்னர் இந்த அட்டாக் பண்ணதுல இருந்து அவர் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அவர் நாடு கடத்தப்பட்டுட்டாரா இல்ல ஒளிஞ்சிட்டாரா அப்படின்னு தெரியலங்கிறாங்க. ஏன் ஈரான் கோவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் சென்ற ஆண்டு ஜனவரி தான் அவர் பதவி வகிச்சார். அப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்னு, டாலர் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சியை ட்ரம்ப் அறிமுகம் செய்து வைக்க போறாரு. அதனால இந்த சவுதி அரேபியா மற்றும் துபாய் போன்ற கண்ட்ரீஸோட அவரு பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போறோம். ஏன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் 29-30 கிரிப்டோ மாநாடு துபாயில நடக்கிறதா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபாய் சம்பாதித்ததாக சொல்றாங்க. இந்த மாதிரி கிரிப்டோல டாலர் ட்ரம்ப் அப்படின்னு அவங்க பையன் தான் போய் அட்டன் பண்ண போறதாக வருகின்ற ஏப்ரல் 29-30 துபாயில நடக்க இருந்த, இப்ப நடக்குமான்னு தெரியல. ஏன்னா
துபாயை போட்டு செமையா அடிச்சிட்டாங்க ஈரான். அங்க இருக்கும் பெரும் கோடீஸ்வரர்கள் 50 கோடி 100 கோடி பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் ஓடிட்டாங்க. துபாய் ஸ்தம்பித்தது. துபாய்க்கு மிகப்பெரிய பொருளாதார சரிவு. இப்போ அங்க பலருக்கும் வேலை இழப்பு ஏற்படும். எப்படி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியோ, இஸ்ரேல் திரும்ப மீண்டெழுவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அங்க பிரதமரா இருக்கிறவர் நெதன்யாகு. கிட்டத்தட்ட இஸ்ரேல் சர்வநாசம் ஆயிடுச்சு, துபாயும் கண்டமாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பல கோடீஸ்வரர்கள் பெருங்கோடீஸ்வரர்கள் ஓடிட்டாங்க. நீங்க நியூஸ்லாம் பார்த்திருப்பீங்க, அங்க வளர்த்துட்டு இருந்த வளர்ப்பு நாய்கள் பெட் அனிமல்ஸ்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய அட்டாக்கு. அதுல பயந்து போய் பலர் துபாயில இருந்து வெளியேறிட்டாங்க. இனிமே துபாயில வேலை செய்வர்களுக்கும் வேலை இழப்பு ஏற்படும். அந்த கோபத்துல தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கமேனிய இடையூறு செய்யறாருன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் சொல்றாங்க. அதனால போட்டுருவோம், கமேனியை போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகல. இப்போது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை, சரிவை சந்திக்க போகின்றது. நான் சொன்ன மாதிரியே ஐடி நிறுவனங்கள், ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய அடி உண்டு. நிச்சயமாக மூலகர்த்தா, மூல காரணம் இதற்கு ட்ரம்ப் தான் மூல காரணம். இப்போ வரைக்கும் அவர் பதவி வகித்ததிலிருந்து இப்போ கூட என்ன சொல்றாரு, அவருடைய மகன் முஸ்தபா கமேனி, எப்படி நீங்க தலைவராக, ஈரான் நாட்டுக்கு தலைவராக நீங்க அவரை பதவி வகிக்கலாம், அவருக்கு நீங்க பதவி கொடுக்கலான்னு ட்ரம்ப் கொந்தளிக்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஈரான் என்ன சொல்றது, இவர் யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு, இவர் யார், இவர் அமெரிக்காவுக்கு தான் அதிபர், எங்க நாட்டுக்கு யார் அதிபரா நாங்க நியமிக்கணும், நாங்க தான் முடிவு பண்ணுவோன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஹார்மோஸ் ஜலசந்தி அந்த வழித்தடத்தை கப்பல் எண்ணெய்கள் போக முடியாதபடி ஒரு தடை பண்ண உடனே பயங்கரமா ட்விட்டர்ல போட்டிருக்காரு ட்ரம்ப், நீங்க எப்படி தடை விதிக்கலாம், நீங்கள் இப்ப நீங்க தடை விதிச்சீங்கன்னா 20 மடங்கு நீங்க பலத்த சேதத்தை நீங்க சந்திக்க வேண்டி வரும்னு இன்னும் மிரட்டுறாரு. ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நீ வாப்பா தம்பி, நீ அடி, நாங்க அசர்ற மாதிரி இல்ல, நாங்க ரெடி ஆயிட்டோம், இன்னும் 6 மாசத்துக்கு எங்களுக்கு கையிருப்புக்கு மிசைல்ஸ்ல இருந்து ட்ரோன்ல இருந்து எல்லாம் கைவசம் இருக்கு, நாங்க தயாரா இருக்கோம், நாங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், நாங்கள் போரை நிறுத்த தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா, இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு இந்த போரு. எப்ப முடிய போகுது, ஜோதிட ரீதியா சொல்றேன், கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலும் இந்த போர் நீடிக்குங்க. 1 மாதத்திற்கும் நீடிக்கலாம், 2 மாதத்திற்கும் நீடிக்கலாம். இப்பெல்லாம் ஓயவே ஓயாது. ஏன்னா சொரிஞ்சு விட்டுட்டாங்க பயங்கரமா. அங்க அவர்கள் ரத்தம் கொதித்து போயிருக்கிறார்கள். ட்ரம்ப் முடியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, அமெரிக்காவில் ராணுவ ஆட்சி மாற்றம் ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படியே ட்ரம்ப் எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நாடே ஸ்தம்பிச்சிரும், உலக நாடெல்லாம் ஸ்தம்பிச்சிரும், சர்வ நாசமாகிடும், பொருளாதார இழப்பு எல்லா நாடுகளுக்கும் ஏற்படும். எப்படி 2020ஆம் ஆண்டு கொரோனா ஏற்பட்டதோ, ஒரு லாக்டவுன் ஏற்பட்டதோ, அதை விட கொடூரமா இருக்கும். இந்த போர் நீடித்தது என்றால் கொடூரமாக இருக்கும். இப்பவே டீ விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ரைட்டு, 15 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு டீ கடைலாம் இயங்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா கமர்ஷியல் கிளாஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்கள் பெங்களூர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் எல்லாம் பிளாக் மார்க்கெட்ல வித்தா அரசு 7 ஆண்டு சிறைன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி இப்போ அடுத்தடுத்து 1 வாரம் தாங்கும். இட்லி இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் இன்னைக்கு தான் நான் நியூஸ் பார்த்தேன், நாளையிலேருந்து இட்லி இல்லையா, அப்புறமா தோசை இல்லையா, பொங்கல் இல்லையா, இது மாதிரி அடை, இது மாதிரி எல்லாம் கரண்ட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரண்ட்ல தான் பண்ண முடியும். இப்போ விறகடுப்புக்கு மாறுறாங்க. டோட்டலா சொன்னா நாடே ஸ்தம்பிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி 2026ஆம் ஆண்டு பெக்யூலியரான வருஷம். இப்போ பெட்ரோல் டீசல் கிடைக்கல, ஓகே, விலை ஏத்துறாங்க, ஓகே போடலாங்க. ஒருவேளை க்ரூட் ஆயில் கிடைக்கல, இப்போ அந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை அந்த வழித்தடத்தை ஈரான் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடை நீடித்தால் நமக்கு க்ரூட் ஆயில் கிடைக்கிறதுல பிரச்சனை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. இப்போ ஏப்ரல் மாதம் நெருங்கிடுச்சு. இப்போ வெக்கேஷன் சீசன், டூரிசம் பாதிக்கப்படும். எத்தனை பேர் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இவங்கலாம் டூரிசம் நம்பி தான் இருக்காங்க. இந்த 2 மாதம் லாட்ஜ் ஓனர்ஸு, அப்புறம் பஸ் ஓனர்ஸு, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டூரிசம் பாதிக்கப்படும். டூரிசம் மட்டுமா, இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலர் வேலை வாய்ப்பை இழப்பார்கள். டீ கடையில் ஒரு 2 பேர் 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, கமர்ஷியல் கேஸ் கிடைக்கலன்னா 2 நாள் ஓட்டுவாங்க, 3 நாள் ஓட்டுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியும் அவங்க? இன்னொன்று யோசிச்சு பாருங்க, பேச்சுலர்ஸ் அவர்கள்லாம் என்ன செய்வாங்க?
சாப்பாடே காசு கொடுத்தா கூட சாப்பாடு கிடைக்காது. காய்கறி வரணுங்க. காய்கறி எப்படி வரும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாரி மூலமா வரும். இப்போ லாரிக்கு டீசல் போடணும், டீசல் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா காய்கறி விலை ஏறிடுங்க. நான் சொல்லியிருப்பேன், க்ரூட் ஆயில். எலக்ட்ரிசிட்டி கிடைக்காதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிசிட்டி, நிலக்கரி, உங்களுக்கு க்ரூட்ல இருந்து யூ கெட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு பல்வேறு விதமான உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. எங்க டச் பண்ணாலும் உங்களுக்கு க்ரூட் ஆயில் தான் பேஸ்மெண்ட். அப்போ எலக்ட்ரிசிட்டி போக போக எங்க இப்ப காற்றாலையில வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது தடைப்படும். எவ்வளவுதான், அதெல்லாம் கம்மி ப்ரொடக்ஷன் தான். நிலக்கரியில இருந்தா நமக்கு மிகப்பெரிய மின்சாரம் கிடைக்குது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனா இங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா நம்ம போக மாட்டோம். அப்போ எல்லாமே முடக்கம், கம்ப்ளீட்டா முடக்கம். இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் டெலிவரி ஆப் நிறைய ஓட்டுறவங்க, இப்படி அவர்கள் எல்லாம் இந்த ஹோட்டலை மூடிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்போ ஹோட்டல் இருந்தா தானே அவங்க ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ ஹோட்டலே இல்லைங்கிறாங்க, போக போக இல்ல கஷ்டம் அப்படிங்கிறாங்க. 25 நாள் ஆகுங்கிறாங்க. இப்போ வீட்டுல கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியல. எப்போ கிடைக்கும்னு தெரியல. இந்த போர் எப்போ அது முடிவுக்கு வரும்னு தெரியல. அதெல்லாம் விட இப்ப நான் சொல்ல போற சம்பவம் தான் இந்த போரை விட மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த போகின்ற சம்பவம். நான் சொல்ல போறதை இப்போ எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா இது நடைபெறக்கூடிய போரை விட மிகப்பெரிய சம்பவம் எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் எங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுதுங்க. தமிழ்நாட்டில் உலகமே ஸ்தம்பிக்க போற சம்பவம். இந்த போர் முடிவதற்கு முன்னாலோ இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதோ சம்பவம் நடந்துரும். கூடிய சீக்கிரம் நடந்துரும். உலக நாடுகள்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற போகின்ற சம்பவத்தை பார்த்து சம்பிச்சிரும். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் விரிவாக்கம் பண்ண விரும்பல. அதை ஏன்னா மனித நிலையில உங்களால் நம்ப முடியாது. நடக்கும் போது பாருங்க, ஷாக் ஆவீங்க. என்னடா அவன் பொருளா விடுறான், பில்டப் கொடுக்குறான், வீடியோல வியூஸ் வர்றதுக்காக சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பரவாயில்ல, நீங்க நினைச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்க போகுது, விரைவில் நடக்க போகுது. நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இது நடக்கும்போது பாருங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அமெரிக்கா மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால், ட்ரம்ப் ஈகோவை தூக்கி போட்டுட்டு மன்னிப்பு கேட்டால் இந்த போர் முடிவுக்கு வரும். அது கலந்து பேசணும். மற்ற நாடுகள்லாம் பேசி ஈரானை காம்ப்ரமைஸ் பண்ணா முடிவுக்கு வரும். இல்ல ட்ரம்ப் ஈகோ விடமாட்டேன், நான் உங்களை காலி பண்ணுவேன், இன்னும் 20 மடங்கு அடிப்பேன் அப்படின்னா அவர்களும் பயங்கரமா அடிப்பாங்க. ஐடி கிட்டலாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐடி நிறுவனத்துல அடிக்கிறேன்ட்டாங்க. இன்னொன்னும் ஒரு பேச்சு அடிபடுது. இதே மாதிரி மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா ட்ரம்ப், அவர்களுக்கு நட்பு நாடு யாரு? ஈரானுக்கு நார்த் கொரியாவை நீங்க கேட்கவே தேவையில்ல. மிசைல்ஸ், அந்த மாதிரி மிசைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு மிசைலை வந்து போட்டாச்சுன்னா இந்த பகுதியில் பயங்கரமான டேமேஜ் இருக்குங்கிறாங்க. இவர்கள் இப்போ பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது ஆரம்பம் தான்றாங்க. நார்த் கொரியா சப்போர்ட்டுக்கு வந்துடுச்சோ, அந்த மிசைல் அவங்க பயன்படுத்திட்டாங்களோ, ஒவ்வொரு மிசைலும் பயங்கரமான பேரழிவுகளை ஏற்படுத்தும்ன்றாங்க. இப்போது இந்த போர் நடைபெற்று கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ஸ் பயங்கரமா ஒரு பெரிய குளறுபடி ஏற்படும். பிரச்சாரத்துக்கு போக முடியாதுங்க, பிரச்சாரம் தடைப்படும். மற்றும் எலெக்ஷன் டேட்ஸ் ஒத்தி போடப்படலாம். ஒரு 20 நாள் தள்ளி போடக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம், கூடிய விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரட்டும்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். அங்கு போரை நிறுத்தினால் மட்டுமே நாம் இங்கு நன்றாக சுபிக்ஷமாக வாழ முடியும், தூங்க முடியும். எவனுக்கோ வந்துச்சு அப்படின்றது கிடையாது. அங்க அடிச்சா இங்க வலிக்குன்னுவாங்க. இங்க வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடக்கம் எங்க போய் முடிய போது தெரியல. தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல வந்து நிறைய பணவரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம்.